ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கான நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம நேற்று என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மண்டேவோட க்ளோசிங் பார்த்திங்கன்னா 23,382 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதாவது 23,229 ஓப்பன் ஆகி லோ பார்த்திங்கன்னா 23,229, ஹை பார்த்திங்கன்னா 23,556 வரைக்கும் மார்க்கெட் போயிட்டு கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 23,483 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம என்ன சப்போர்ட்டில் ஒரு கொடுத்துருந்தோம்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,300 கொடுத்துருந்தா. ஒன்ஸ் இதை பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மேக்ஸிமம் 23,140 to 150 ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் 300, அதாவது ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக ரிவர்ஸ் அங்கேருந்து பார்த்தாலே தெரியும். எக்ஸாக்டாக 280க்கு அப்புறம் ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்து அதுக்கப்புறம் ஸ்டெடியாக மார்க்கெட் ஏறினது தான் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட். நம்ம என்ன ரெசிஸ்டன்ட் கொடுத்துருந்தோம்? ரெசிஸ்டன்ட் நம்ம கொடுத்துருந்தது ஆக்சுவலாக 23,490 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா அப் டு 630 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகும்னு சொல்லியிருந்தோம். அதாவது செகண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம கொடுத்தது 680. பட் ஆக்சுவலாக எவ்வளோ தூரம் போச்சுன்னா 556 லெவல் வரைக்கும் போயிட்டு முடியும் போது நம்ம எந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் லெவல் கொடுத்தோமோ அதுக்கு நியர்பையில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் மார்க்கெட் ஓப்பனிங்லேயே கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால நம்ம அந்த 300 சப்போர்ட்டை உடச்சி தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ஒன்று 140 வரைக்கும் போகுதா இல்லை ரிவர்ஸ் எடுத்து 300 பிரேக் ஆகி மேலே போகுதான்னு தான் பார்த்துருக்கணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் 300 பிரேக் ஆகி போகும் பட்சத்தில் நீங்கள் ஒன்று சப்போர்ட் ஒன்றான 400 வரைக்கும், இது சப்போர்ட் ஒன்றான 400, இது ஆமாம் ரெசிஸ்டன்ட் நம்ம 490 கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக 490ன்றது 550 லெவல் வரைக்கும் மார்க்கெட் அப்சைட். ஸோ இந்த மூவ்மெண்ட் தான் நீங்கள் ஆக்சுவலாக எடுத்துருக்கணும். பட் நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முடிஞ்சது இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நான் ஏழியர் சொன்ன மாதிரி தான் நம்ம ஏழியராக கொடுத்த ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக நேற்று என்ன நம்ம ரெசிஸ்டன்ட் 2வாக கொடுத்துருந்தோமோ அதுதான் அதாவது இன்றைய மார்க்கெட் ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். அதாவது 23,630. இந்த ஏரியா நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இந்த கேண்டோட அதாவது 750 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/6/26. ஸோ இன்றைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 23,630 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுக்கும்போது நிஃப்டி 23,750 வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் இப்போன்னு பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 400 ரேஞ்சில் நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஒன்று ஆக்ட் ஆகுது. இந்த ஏரியா 400 to 410 இந்த ஏரியா. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி ஃபர்தராக பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் கேட்டாங்கன்னா, நேற்று எங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்ததோ அது அடுத்த லெவலாக சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதாவது 23,280 அந்த ரேஞ்ச் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டிக்கான சப்போர்ட் இந்திய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 23,400 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் 23,280 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம்.
இப்போ மார்க்கெட் 483, அதாவது 23,483 என்ன நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,630 க்ரூஷலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 23,400 வந்து க்ரூஷலாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய அதாவது ஃப்ளாட்டான கேப் டவுன் இருக்கிறதுக்கான சான்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா இந்த 23,400. ஸோ இதை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.